சரியா அப்ப பாப்பமே 2 கிலோ கோல்டு வந்திருக்கு. கோல்டு விற்கிற விலைக்கு என்ன எங்க பாப்பம் எல்லாரும் விறுவிறுப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க. யார் அந்த கிஃப்ட்களை அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி சிறிய தேநீர் இடைவெளியின் பின்னர் தொடர்வோம். ஓகே, தேங்க் யூ so much. சரி, ரியல ரொலானி அவங்க 2 பாய்ஸ் ஆக்கள் அனுப்பி இருக்கிறோம். சரி, நிறைய குழப்பம் இல்லை. நான் இனி குழப்பினா எனக்கு அடிதான் விடுவேன். ஜாஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி தொடர்புகளுக்கு வணக்கம் உறவுகளே, நாங்கள் ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரியிலேருந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு வித்தியாசமான ஒரு சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரிக்காக தான் வந்திருக்கிறோம். ஸோ நாங்கள் யாழ்ப்பாணத்தில் இருக்கிற நல்லூர் பகுதியை அன்பிச்சு தான், அதாவது டவுன் பிரதேசத்தில் நாங்கள் இப்போ நிற்கிறோம். ஒரு சின்ன ஒரு சர்ப்ரைஸுக்காக வந்திருக்கிறோம். யாருக்காக வந்திருக்கிறது, யார் அனுப்பியிருக்கிறாங்கன்ற விஷயங்களை நேரில் போய் பார்ப்போம். ஸோ வாங்க. ரைட் சிஸ்டர், வாங்க இதில். ரைட், அவே இன்றைக்கு உங்களை பிறந்த நாளா? சரி, இதை உங்களோட சட்டையில் ஃபாலோ கிளிக் மாதிரி. ஓகே, ஃபர்ஸ்ட் என்னென்னு சொன்னால், இப்போ ஏதாவது ஐடியா வந்துட்டா வீட்டுக்குள்ளே நிறைய குழம்பு பட்டோன்றது நீங்கள் போடாங்க. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லல கடைசி சொல்லலையா? ஆனால் நீங்கள் தான் ரெண்டே கண்டுபிடிக்கணும் உங்களுக்கு இந்த கிஃப்ட் எல்லாமே யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி. கிஃப்ட்டை ஃபர்ஸ்ட் ஆறதுக்கு முதல் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி அதை கெஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கா? எந்த இடம்னு சொல்லுங்க. அது இப்போ நாங்கள் சொல்ல மாட்டோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிங்க யார் எங்கே இருந்து வந்திருக்குமென்னு சொல்லி. என்ன ஃப்ரான்ஸா? ஃப்ரான்ஸில் இருந்தா? யார் ஃப்ரான்ஸில் இருக்கிறாங்க? ஃப்ரான்ஸில் யார் இருக்கு? எந்த உங்களோட ஹஸ்பண்ட்? இல்லை, வேறு யாராக இருக்கு? சரி, இந்த பிறந்தநாளை குழப்பமான பிறந்தநாளாக மாற்ற விரும்பல. ஃபர்ஸ்ட் எங்களுடைய ஜஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் உங்களுக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்து. சரி, எல்லாரும் சேர்ந்து ஒரு ஹாப்பி பர்த்டே பாட்டு படிச்சு விடுமா விஷ் பண்ணி? ஓகே, ரெடி, எல்லாரும் கவர் பண்ணி எடுங்களா? ஓகே, ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட் சொல்கிறேன். எல்லாரும் சேர்ந்து படிப்போம். ஓகே, ரெடி, 3, 2, 1 ஸ்டார்ட். Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear. Happy birthday to you. Okay. Thank you so much. சரி, இப்போ நாங்கள் டாபிக்கு வந்துடுவோம். இப்போ யார் அனுப்பியிருப்பாங்க கெஸ் பண்ணுங்க பார்ப்போம் யாராக இருக்கும். எந்த நாடுன்னு சொல்லுங்க, நான் கெஸ் எந்த நாடுன்னு சொல்றதா? சரி, எந்தெந்த நாட்டில் இருக்கிறாங்க உங்களுக்கு கிஃப்ட் அனுப்பக்கூடிய மாதிரி? இலங்கையாக்கள் இருக்கு. ஏன் டகண்டு வெளிநாட்டுக்கே போறீங்க? சில நேரம் இதுக்குள்ள ஜிபோவா? என்ன பேர்? ஸ்ரீலங்கா இல்ல. ஸ்ரீலங்கா கொஞ்சம் கெஸ் பண்ணி பாருங்க. கான்ஸ்டான்டி இல்ல. ஜெர்மனி இல்ல. லண்டன்? லண்டன் இல்ல. வேற எந்த நாடு? ஜெர்மனி. எல்லா நாடும் வந்துரும் போல. ஜெர்மனியா தான் இருக்கு. ஜெர்மனியா இல்ல, அந்த நாட்டுல. பிரான்ஸ்? பிரான்ஸ்ல இருந்தும் வேற இல்ல. கனடா? கனடா. எல்லா நாடும் லைன்ல வருது. சொந்த காரர் இருக்கிற சொன்ன. சரி, ஃபர்ஸ்ட் இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்கு, அதையும் பார்ப்போம். சரி, அப்போ இதில் நிற்கிறாங்களுக்கு எல்லாருக்கும் தெரியுமா யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி? ஒரு ஆளை தவிர யாருக்காவது தெரியுமா? இல்லையா? சரி, அப்போ உங்களுக்கும் இன்றைக்கு ஒரு போட்டி ஒன்று இருக்கு. சரியா கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கும் கிஃப்ட் இருக்கு. சரியா? ஓகே, இதை கேக் இதில் வைங்க. இந்தியா இல்ல. ரைட், ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சாக்லேட் பாஸ்கெட் வந்திருக்கு. Thank you. ஓகே. ஆண்டன் அங்கிளா? ஆண்டன் எந்த நாடு? பிரான்ஸா? ஜெர்மனி. ரஞ்சன் அங்கிள். ரஞ்சன் அங்கிள் இல்ல, அந்த பேர்லயும் வேற இல்ல. லீசா? லீசா இல்ல, அந்த பேர்லயும். ரொலானி? சரி, பாப்போம் கடைசியா பிடிக்கிறது தான் யார் அனுப்பியிருக்கிறாங்கன்னு சொல்லி. சரி, இப்போ இதில் ஒரு கிஃப்ட் வந்திருக்கு. இது என்ன கிஃப்டாக இருக்கும்? என்ன கிஃப்டா இருக்கும்? என்ன கிஃப்டாக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க பார்ப்போம். மக்கா இருக்கும். நீங்கள் யாராவது? வாட்ச். வேறு யாராவது? கோல்டில் எதுவும் வந்திருக்குமா? 2 கிலோ கோல்டு வந்திருக்கு. கோல்டு விற்கிற விலைக்கு என்ன?
சரி சிஸ்டர் ஓபன் பண்ணி பாருங்க இதுல என்ன வந்திருக்குன்னு சொல்லி இதாலே இந்த சைடு என்ன இந்த சைடு ஓகே எல்லாருக்கும் ஒரு ஆர்வமா இருக்குன்னு மக் சரி சிஸ்டர் சரியா கண்டுபிடிச்சா கோட் போர்டர் எதுவும் விட்டு பார்க்க போறீங்களா ஓயா ஓ விட்டு பார்த்தா சில நேரம் யார் அனுப்பியிருப்பாங்கன்னு கண்டுபிடிச்சிருவீங்க ரைட் பாப்பம் யாரா இருக்க மாட்டேன் சரி அப்போ நாங்கள் இதை இப்போ இதில் வைங்க கதைப்போம் இப்போ கெஸ் பண்ணுங்க அப்போ வேற இருக்க மாட்டேன் இன்னொரு கிஃப்ட் இருக்கு அது அதை எடுத்தா கண்டுபிடிச்சிருவீங்க கட்டாயம் அதுல பேர் இருக்கு இது லீசாக்கள் எடுத்த போட்டோ லீசா அபியாக்கள் எடுத்த போட்டோவா ஓ வேற ஒருத்தருக்கு இந்த போட்டோ அனுப்ப இல்லையா படிவா யோசிச்சு பாருங்க முதல் கொஞ்சம் நாடுகள் சொன்னீங்க அந்த நாட்டுக்குள்ள நீங்க சொன்னது சரியா சொன்னீங்க நான் முதல்ல இல்லையேன்னு சொல்லி சொன்னேன் ஜெர்மனி ஜெர்மனி இல்ல அவங்கதான் என்னோட நல்ல ஃபிட் லீசாக்கள் தான் சான்ஸ் இருக்கு ரஞ்சன் அங்கிள் லீசா மேரி ரொலானியாக்கள் அந்த பேர்ல எங்களுக்கு வேற இல்ல சரி நிறைய குழப்பே இல்ல ஒரு போய் ஒரு ஆள் அனுப்பி இருக்காங்க அபி ஓ அபி என்ன பேர் அபி அபி அது எங்களுக்கும் அந்த டீடைல்கள் சொல்ல இல்ல சர்ப்ரைஸா கொண்டே கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க புத்திகவோ இல்லை எல்லா முகமும் செட்டியான ஒரு குழப்பத்தில் இருக்கு யாரா இருக்கும் ஜதுவா ஜது இல்ல என்ன சுட தண்ணி வருதா சுடச்சுட எல்லாரும் விறுவிறுப்பா எதிர்பார்த்து கொண்டிருக்கிறாங்க யார் அந்த கிஃப்ட்களை அனுப்பி இருக்கிறாங்கன்னு சொல்லி சிறிய தேநீர் இடைவெளியின் பின்னர் தொடருவோம் சரி வழியா கெஸ் பண்ணி பாருங்க இந்த நாடென்று உங்களுக்கு நல்ல நெருங்கின ஒரு உறவுகளா இருக்கணும் ஒரு ஆள் இல்ல 2 பேர் அனுப்பி இருக்கணும் ஓ என்னடா நான் சொன்ன ஒருத்தரும் இல்லையா இதுக்கு இப்போதைக்கு இல்ல இப்போதைக்கு இல்ல ஆனா அவங்க சொன்னாங்க நீங்க கண்டுபிடிக்க மாட்டீங்கன்னு சொல்லி ஓ யாருக்கு அட்ரஸ் கொடுத்தீங்க அப்படி சொல்லுவாங்க புது உறவுன்னு சொல்லுவாமே அப்படி நான் சொல்லி நீங்க சும்மா புதுசா இப்ப சொன்னா கண்டிருக்கறாவோ இல்ல கண்டிருப்பா மேரி வந்தாங்களோ அது தெரியும் அது சொல்லி நாங்க கல்யாண வீட்டுக்கு வந்தவையா சில வேளை வந்து இல்ல நவனிதன் சொல்ற மாதிரி நான் அப்படி இருக்கலாம் இன்பமெண்டியாக்கள் வந்தாக்கள் யார் வந்துச்சு நம்ம வரையில எங்களை சுடு தண்ணி வந்துட்டு எங்க பாப்பம் ஃபுல்லா சுடு தண்ணி வராதால மேலதான் பேர் இருக்கு எங்க பாப்பம் எங்க பாப்பம் ரைட் ஜூட்ஸி தான் அனுப்பி இருக்காங்க என்னதான் பேர் ஜூட்ஸி ஒரு ஆள் பேர் தானே போட்டிருக்கு இது ஒரு சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு யாரும் பேருக்கு போட இல்ல கடவுளே அவரு ரெண்டு போட இல்ல அண்ணா சும்மா இல்ல நான் சும்மா சொன்னேன் குழப்பறதுக்காக எல்லாரும் எதிர்பார்த்துறீங்களா பேர் வேற பண்ணு இல்ல ரைட் சரி இன்னொரு கிஃப்ட்டும் வந்திருக்கு இப்போ இதில் வந்து பேர் இருக்கு அப்போ அதால வந்து நாங்கள் இதை இப்போ உடைக்கல கட்டாயம் நீங்கள் தான் சொல்லியா ஓ சரி நான் நிறைய குழப்பம் இல்லை இப்போ ஒரு க்ளூ ஒன்று தான் இருக்கு 2 பேர் அனுப்பியிருக்கிறேன் வெளிநாட்டில் இருந்து வந்திருக்கு உங்களுக்கு நெருக்கமான உறவுகள் 3 க்ளூ வந்திருக்கேன் உங்களுக்கு மிகப்பெரிய க்ளூ சரி இவ்வளோ நேரம் நீங்கள் ஒரு கொஞ்சம் பேரை சொன்னீங்க அதில் வந்து சரியா அந்த அவங்களோட பேரை வந்து சொல்லியிருக்கிறீங்க ரொலானியாக்கள் ரொலானி மேரியாக்கள் இல்ல ரஞ்சன் இல்ல
அவங்க தான் நல்ல இன்டிமேட் எனக்கு. சரி சிஸ்டர் நிறைய நேரம் குழப்பிடும். இதில் இருக்கிறாங்க சொல்லுங்க யாராவது யார் அனுப்பியிருப்பாங்க ஃபைனல் பண்ணி சொல்லுங்க பாப்போம். 2 பேரும் அனுப்பியிருக்கிறாங்க. யாரா இருக்கும்போது தெரிஞ்சாக்க சொல்லக்கூடாதா? எனக்கு யாருக்கு தெரியுமென்று தெரியாது. தெரிஞ்சாக்க சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. 2 பேரும் நான் வேலை இருக்கலாம் யாரு என்ன தவிர மிச்சம் தெரியாது. சரி அப்போ ஓகே. சரி ஒரு டவுட். ரஞ்சன் ரஞ்சன் எந்த நாட்டில் இருக்கீங்க? ஜெர்மனி. ஜெர்மனில் இல்லை. நாட்டையாவது சொல்லுங்களேன். ஒரு clue. நாடு 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 சொன்னா நீங்க உடனே பிடிச்சிருவீங்க. அதான் நாட்டை சொல்லல. வீட்டுக்காரனு தெரியும். நாடு சொல்ல போனா வீட்டுக்காரன் ஆல்ரெடி அனுப்பிட்டேன். ரைட் சரி நான் என்ன இப்போ நிறைய குழப்பம் இல்லை. ஃபைனலாக வருவோம். நீங்கள் இப்போ கடைசியாக கெஸ் பண்ணுங்க ஒரு 2 பேர். இவ்வளோ நேரம் சொன்னதுக்குள்ளே சரியாக சொல்லியிருக்கிறீங்க. கடைசியாக இவர் தான் இவங்க தான் அனுப்பியிருக்கிறாங்கன்னு அடி சொல்லுவோம் 2 பேரை. டென்ஷன் ஆகுது. சொன்னாங்கல்ல சொல்லட்டா. சொன்னாங்களுக்கே இருக்கு. சொன்னாங்கல்ல பேர்ல 2 பேரை சொல்லும். ஓ லீசா அக்கா. லீசா மேரி. இல்லை டிசப்பாயிண்டடான பதிலாக மாறிட்டு யாரு லீசா? அப்படி புதுசா யோசிக்கிறான்னா அவதான் இளம் மாட்டாங்களே. கூட இப்ப நெருங்கினாக்கள் அவைதான். நாட்டை அப்படியா? சொல்லும். நாட்டை சொல்லும். அது ஜெர்மனி. ஜெர்மனிலேருந்து வந்திருக்கான். சரி இப்போ ரீசெண்டாக இருக்கும் இந்த இதில் இருக்கிற ஃபோட்டோக்கள் எதுவுமே அனுப்பினீங்களா? அதுதான் நீங்க சொன்னேன். அவைதான். அபியாக்கள். ஸ்ரீலங்கா இல்ல இந்த போட்டோ அவங்கட போன்ல எடுத்தது. லீசாக்களோட போன்ல. அப்படியே ப்ரூவா சொல்லுமே. அவங்ககிட்ட தான் இருக்குது. போட்டோ அவைட்டே இருக்கேன்டா அவையால தான் இருக்கணும்னு சொல்லுமே. அந்த பேர்ல எங்களுக்கு வேற இல்லை. பேர் வேறையா இருக்கலாம், ஆக்களா தான் இருக்கலாம்னு நான் அப்படி சொல்லு. மேரி இல்ல ரொலானி அவங்கள. 2 பாய்ஸ் ஆக்கள் அனுப்பியிருக்கிறோம். சரி நிறைய குழப்பம் இல்லை. நான் இனி குழப்பினா எனக்கு அடிதான் ஓப்பன் பண்ணி பாருங்க. இப்போ எல்லாரும் பாருங்க சரியா. இதுல பேர் இருக்கு, ஆகல்ற படமும் இருக்கு. அப்படியா? சில நேரம் பார்த்துட்டு எனக்கு அடிவுல சான்ஸ் இருக்கு. அவன் புள்ள காவலுக்கு நிக்கிறான். எனக்கும் அடிபட சான்ஸ் இருக்கு. எனக்கு தான் முதலாவது விட மாட்டேன். திடீர்னு தான் முதலாவது வந்துட்டான். பலகாரம் நினைக்கப்படையில இப்ப நினைக்கிறவரையும் அந்த புது ஆக்களை நான் நினைக்கிறேன். பிஜிஎம் ஒன்று போடுவோமா? டின் 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 டின். ஹார்ட் ஷேப்ல வந்திருக்கு. பேரா இருக்கும். இதயத்தோட வந்திருக்கு. இப்ப அப்படிங்க அக்கா இது இதயம் வந்திருக்கு. இதே அன்பு கிடையாது. இது ரொலானி அக்கா. அதான் 2 பேர் இல்ல. அதுவும் ரோஸ் எல்லாம் இருக்கு இதயத்துல. அவருமாக இருக்கலாம். ஓ சம்டைம் 2 பேர்னு சொன்னது. அப்ப அவருமாக இருக்கலாம் தான். சரியா அப்ப பாப்பமே. சரியா இப்ப பிடிச்சிட்டீங்களா? பிடிச்சிருக்கா? ஃப்ரேம் பிடிச்சிருக்கா? சரி ஓகே. Thank you so much ரொலானி. லீசா லீசா. ஓ எதிர்பார்த்தீங்களா பண்டிகை அவேர்மெண்ட் சொல்லி? இல்ல சீரியஸா எதிர்பார்க்கலையா? சரி உங்களுடைய அன்புக்குரிய சிஸ்டர்ஸ் தான் அனுப்பியிருக்கிறோம். நான் மேரி அண்ட் லீசா. சரியா? மேரி அண்ட் லீசா. ரைட் அது என்ன செய்யறது உடனே சொல்லக்கூடாது. கொஞ்சம் குழப்பத்தான் வேணும். சரி இப்போ அவங்களுக்கு என்ன சொல்ல போறீங்க? பிடிச்சிருந்ததா எல்லாம்? ஓ thank you so much. உங்களுக்கும் thank you. வினகர கொண்டு வந்ததுக்கு நல்லா இருக்குது. நான் எதிர்பார்க்கல, எக்ஸ்பெக்ட் பண்ணே இல்ல. ஓகே thank you so much. ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட். ஜெஃப்னா ஓகே ரைட். மீண்டும் ஒரு முறை எங்களுடைய ஜெஃப்னா சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி சார்பில் சிஸ்டருக்கு இனிமையான பிறந்த தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி நேரடியாக ஜெர்மனியிலிருந்து எங்களோட தொடர்பு கொண்டிருந்த லீசா சிஸ்டர் அதே மாதிரி மேரி சிஸ்டர் அவங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். சரி அப்போ எல்லாருக்கும் சந்தோஷமா இருந்தாங்க. இது வரைக்கும் இப்படி ஒரு சம்பவம் நடக்கல. ஓகே சந்தோஷம். தேங்க்யூ. thank you so much. ஓகே தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. thank you.